The World Between Two Wars அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். நான் மகாலட்சுமி. Decolonization in India. ஸோ காலனியல் அப்படின்னா வேறு நாட்டோட மக்கள் வந்து இன்னொரு நாட்டை ஆள்றது, அதுதான் காலனைசேஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவில் வந்து டீகாலனைசேஷன் நடந்துகிட்ருக்கு, அதாவது காலனைசேஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ டயார்கி இன் ப்ரொவிஷன்ஸ், எப்படி வந்து இந்த டீகாலனைசேஷன் இந்தியாவில் நம்மளை விட்டு அவங்க எப்படி போனாங்க அப்படின்றதுக்கு உண்டான அந்த இது வந்து சொல்கிறாங்க. டயார்கி இன் ப்ரொவின்சஸ், டயார்கின்னா 2 பேர் ஆட்சி செய்கிறது, அதான் டயார்கி. ப்ரொவிஷன்ஸில் ஒரு குறிப்பிட்ட ப்ரொவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா டயார்கி வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்லியிருந்தாங்க. The decolonization process started in India from the beginning of 20th century with the launch of Swadeshi movement in 1905. ஸோ 1905ல் ஸ்வதேஷி மூமெண்ட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்களோ, அதாவது 20th சென்ச்சுரியுடைய பிகினிங்கில், அப்போது 20th சென்ச்சுரின் போது 19 சம்திங்கில் அப்போவே வந்து டீகாலனைசேஷன் ப்ராசஸ் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. த அவுட்பிரேக் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் brought about rapid political as well as economical changes. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன ஆச்சுன்னா, நிறைய அரசியல் ரீதியாகவும் எக்கானாமி வழியாகவும் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனான்ஷியலையும் பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து ரொம்ப வேகமாக ஏற்பட்டுச்சு நம்ம இந்தியாவில். இன் 1919 த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், ஸோ அது ஒரு சட்டம் வருது, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்றத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க 1919ல். அதுதான் வந்து டயார்கின்னு சொல்கிறோம், அதாவது 2 பேர் ஆட்சி செய்யும் முறை தான் டயார்கி. தட் ப்ரொவைடட் ஃபார் எலெக்டட் ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் ஆஸ் வெல் as ஃபார் இந்தியன் மினிஸ்டர்ஸ் டு ஹோல்ட் சர்டன் போர்ட்ஃபோலியோ அண்டர் டிரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில இந்தியன்ஸை வந்து நாங்கள் அசம்பிளிக்கு வந்து எலெக்ஷன் மூலயமா கொண்டு வந்து வச்சுக்கிறோம். இந்தியன் மினிஸ்டர்ஸ்க்கெலாம் நாங்கள் வந்து சில போர்ட்ஃபோலியோ கொடுக்குறோம், அதாவது சில துறைகளை வந்து நாங்கள் அவங்களுக்குலாம் கொடுக்குறோம், ஒரு சில இதை வந்து நாங்கள் பண்ணுறோம் இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1919ல். த மான்டேக் டிக்ளரேஷன், அந்த மான்டேக் டிக்ளரேஷன் சொல்கிறாங்க, அதாவது இவங்க சொல்கிற அந்த உறுதி இருக்கு இல்லையா. ஸோ அந்த டிக்ளரேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்க்ரீஸிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் இந்தியன்ஸுடைய நம்பரை வந்து நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே கொடுக்குறோம். அந்த கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் இன் இந்தியா. ஸோ இதனால் என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா வந்து தன்னைத்தானே ஆட்சி செஞ்சுக்கிற ஒரு நிலை வந்து ஏற்படும். அண்ட் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் எம்பையர். ஆனால் இது வந்து பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஒரு இதுவாக தான் இருக்கும். செல்ஃப் கவர்மெண்ட் இந்தியாவில் வந்தாலும் கூட பிரிட்டிஷ் எம்பையருக்கு கீழே தான் வந்து ஒரு பார்ட்டாக தான் வந்து இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, மான்டேக் டிக்ளரேஷனில் சொல்கிறாங்க. திஸ் மெஷர் ஆஃப் தி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வாஸ் டு பை த பொலிட்டிக்கல் பீஸ் நீடட் டு எக்ஸ்பேண்ட் தி டாக்ஸ் பேஸ். ஸோ இந்த இது வந்து அவங்க கீழே இறங்கி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, டாக்ஸுடைய பேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்தியாவில் பொலிட்டிக்கல் பீஸ், ஏன்னா அங்கங்கே நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த பொலிட்டிக்கல் பீஸ் வந்து தேவைப்பட்டுச்சு நம்ம இந்தியாவுக்குள்ளே. ஸோ அதுக்காகவும் டாக்ஸுடைய பேஸை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இவங்க வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் டயார்கியெல்லாம் கொடுக்குறோம், நிறைய பேர் வந்து நாங்கள் மினிஸ்டர்ஸை எடுத்துக்கிறோம், சில துறைகளை கொடுக்குறோம், இப்படியெல்லாம் சொல்லிட்டு அவங்க ஏமாத்துற தன்மையாக தான் இது இருந்துச்சு. இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ரிஜெக்டட் டயார்கி அண்ட் டிசைடட் டு பாய்காட் தி லெஜிஸ்லேச்சர். ஸோ உடனே நம்ம இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டயார்கி முறையை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், முழுசாக எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்னு தானே கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிவிட்டு லெஜிஸ்லேச்சர்ன்றது அந்த அசம்பிளி, சட்டமன்றம் நடக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து பைக்காட் பண்ணிடுறாங்க. பைக்காட்னா வேண்டான்னு சொல்லிட்டு வெளியேற்றம் சொல்லுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி அதை வந்து தவிர்த்துடுறாங்க. lack of measures to industrialize India. ஸோ இந்தியாவை வந்து இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கப்படல. despite the discriminating protection given to certain select industries such as sugar, cement, chemicals, there were no change in the colonial economic policy. ஸோ சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும், அதுவும் குறிப்பிட்ட ஒரு சில இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்க வந்து கொடுக்குறாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் கொலோனியல் எக்கனாமிக் பாலிசிக்கு வந்து அது எந்த ஒரு மாற்றமும் அவங்க கொண்டு வரல. அதாவது தன்னுடைய ஓன் இண்டஸ்ட்ரி இருக்கும் இல்லையா, அதுக்கெலாம் எந்த ஒரு இதுவுமே அவங்க கொடுக்கல. அவங்களுக்கு வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் அவங்க கொடுத்துக்கிறாங்க. இன்சென்டிவ்ஸ் were provided for the British iron and steel industry by guaranteeing purchasing contracts. ஸோ என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ் நாடு நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மட்டும் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க.
இன்சென்டிவ்ஸ் கொடுத்து கட்டாயமாக நீங்கள் தயாரிக்கிற பொருட்களை வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், இங்கே இண்டிஜினஸ்னால் நம்மளே சொந்தமான இண்டஸ்ட்ரீஸ், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் நாட்டு மக்களுடைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்போர்ட் வாஸ் ஒன்லி இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொவைடிங் டெக்னிக்கல் அட்வைஸ் அண்ட் எஜுகேஷன். ஸோ நம்மளுடைய இந்திய நாட்டை சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க எந்த சப்போர்ட்டும் பண்ணல, வெறும் டெக்னிக்கல் அட்வைஸ் கொடுத்தாங்க, எஜுகேஷன் கொடுத்தாங்க, அவ்வளோதான். அண்ட் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பைனியர் ஃபேக்டரிஸ் அண்ட் நியூ இண்டஸ்ட்ரீஸ். ஒரு சில இண்டஸ்ட்ரியே இல்லாத இடங்களில் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து இந்தியா நாட்டு இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க செஞ்சது. மற்றபடி அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் தான் அவங்க எல்லாமே செஞ்சுக்கிட்டாங்க. ஹவவர் ஈவன் திஸ் பாலிசி வாஸ் சூன் அபேண்டட் as many British enterprises were opposed to this. ஸோ இதையும் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அபேண்டன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பிரிட்டிஷ் என்டர்பிரைசஸ் வந்து இதுக்கு வந்து அப்போசிஷனாக இருந்தாங்க. அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஏற்றுக்கல. இந்தியா இந்த டேஸ் ஆஃப் கிரேட் டிப்ரெஷன். ஸோ அந்த வேர்ல்டு வார் 1 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பண இழப்பு, மக்களுடைய இழப்பு அதிகம் இருந்ததுனால ஒரு பெரிய ஒரு பணப்பற்றாக்குறையோடு இருந்தது. அதான் கிரேட் டிப்ரெஷன் சொல்கிறோம். ஸோ அந்த 1929 அந்த வருஷங்களில் The Great Depression of 1927 has a disastrous impact on British trade and business. ஸோ பிரிட்டிஷுடைய அந்த ட்ரேட், வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து ஏற்பட்டுருச்சு. ரொம்ப மோசமான ஒரு நிலை வந்து கொண்டு வந்துச்சு. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் டெக்ளைன்டு. ஸோ ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. டெக்ளைண்டுனா குறைவு. பர்டிகுலர்லி இந்த ஹெவி இண்டஸ்ட்ரி செக்டார் லைக் ரயில்வே பில்டிங். ஸோ மெயினாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ரயில்வே பில்டிங் செக்டார் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அவங்களுடைய பணத்தை கொண்டு வந்து செலுத்துறதுல அவங்க ஸ்டாப் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்பவே குறைச்சிட்டாங்க. ஃபார் தி colonial government, the expansion of trade was the only ideal mode of economy. ஸோ இந்த கொலோனியல் கவர்மெண்ட், அதாவது ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டு மேலே செலுத்தக்கூடிய அந்த ஆதிக்கம், அந்த கவர்மெண்ட் வந்து மெயினாக வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்கனாமியை அதிகப்படுத்துறதுக்காக எப்பவுமே வந்து அவங்களுடைய வியாபாரங்கள்லாம் கொண்டு வந்து அந்த கொலோனியல் ஸ்டேட் மேலே தான் விடுவாங்க. ஆஸ் இட் கேரண்டட் ஈஸி அக்சஸ் டு இன்டைரக்ட் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் டியூட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் பண்ணும்போது அங்கே டேக்ஸ்லாம் கட்ட வேண்டியிருக்கும் இல்லையா. ஸோ அந்த டேக்ஸ் மூலயமா இவங்களுடைய எக்கனாமி வந்து அவங்க அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் ஃபாரின் கரன்சி, அவங்களுடைய ஃபாரின் கரன்சியுடைய இதை வந்து அளவு வந்து ஏற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் டிரான்ஸ்மிட்டட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிப்ரெஷன் டு இட்ஸ் காலனிஸ். ஸோ அந்த பிரிட்டிஷுடைய டிப்ரெஷனையும் கொண்டு வந்து அவங்களுடைய எல்லா காலனிஸ்லையும் மேலே அவங்க செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. bilateral trade treaties between British and the member states of British Empire was signed at the Economic Summit in Ottawa in 1932. ஸோ 1932ல் ஒட்டோவா அப்படிங்கிற இடத்துல எக்கனாமிக் சம்மிட் அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டம், அதான் எக்கனாமிக் சம்மிட் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துல இருந்தும் ஆளுங்க வந்து அங்கே மீட்டிங் மாதிரி போடுவாங்க. தட் இஸ் சம்மிட். ஸோ அந்த சம்மிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பைலேட்ரல் ட்ரீட்டி போடுறாங்க. ட்ரேடுனா வியாபாரம். ஸோ வியாபாரத்துக்கு உண்டான பைலேட்ரல், நீ எனக்கு கூட நான் உனக்கு தரேன், அந்த மாதிரி 2 பேருக்கு நடுவில் போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட், அதுதான் வந்து பைலேட்ரல் ட்ரீட்டி சொல்கிறோம். பைலேட்ரல் ட்ரீட்டி எதுக்காகனா ட்ரேடுக்காக. ஸோ பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த மெம்பர் ஸ்டேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பிரிட்டிஷ் எம்பையருக்குள்ளேயே அவங்களுடைய பிரிட்டிஷ் நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டேட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குள்ள இப்போ பைலேட்ரல் ட்ரீட்டை வந்து அவங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. in which the participants including India, so இதில் இந்தியாவும் கூட இருந்தாங்க, agreed to give preference to the imperial over non-imperial goods. ஸோ இதில் என்ன அக்ரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இம்பீரியல் கூட்ஸ்க்கும் நான் இம்பீரியல் கூட்ஸ்க்கும், அதாவது தன்னோட நாட்டில் இருக்கக்கூடிய கூட்ஸ்க்கும் இம்போர்ட் பண்ணக்கூடிய கூட்ஸ்க்கும் உள்ள ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியா வாஸ் ஃபோர்ஸ் டு அட்ஹியர் டு த பாலிசி ஆஃப் பேலன்சிங் த பட்ஜெட். ஸோ இந்தியா வந்து இப்போ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய பட்ஜெட்டை வந்து பேலன்சிங் பண்ணுறதுக்காக. த கவர்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா ஆல்சோ raised revenue tariffs mainly to gain foreign currency. ஸோ இவங்க அந்த டேக்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து இவங்க அதிகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபாரின் கரன்சியை வந்து அவங்க ஈட்டணுன்றதுக்காக அதெல்லாம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க. பிரிட்டிஷ் நீட் ஃபார் கோல்டு இந்த கிரைசிஸ் இயர்ஸ் வாஸ் மெட் ஃப்ரம் தி எக்ஸ்போர்ட் ஆஃப் கோல்டு ஃப்ரம் இந்தியா. ஸோ பிரிட்டிஷ்க்கு தேவையான அந்த கோல்டுடைய அந்த இதை வந்து எதை வச்சு இது பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்தியாவிலேருந்து கோல்டெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட நாட்டுக்கு. ஸோ அது மூலயமா கோல்டில் இருக்கக்கூடிய கிரைசிஸ் பிரச்சனைகள் வந்து அவங்க தீர்க்குறாங்க பை ஓவர் வேல்யூவிங் இந்தியன் கரன்சி. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவர் வேல்யூ பண்ணுறாங்க நம்மளோட இந்தியன் கரன்சியை. The British made imports cheaper. So
ஓவர் வேல்யூ பண்ணும்போது இம்போர்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சீப்பராக பண்ணாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணால் மட்டும் அதுக்கு அதிகமான விலை கொடுக்கணும், இம்போர்ட் பண்ணால் அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப குறைவு. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பாலிசி ஃபியூவல்டு டென்ஷன் பிட்வீன் தி கொலோனியல் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி இவங்க இந்த இம்போர்ட் பண்ணால் அதிகமான டேக்ஸும், எக்ஸ்போர்ட் பண்ணால் அது குறைவான டேக்ஸும், அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, கொலோனியல் கவர்மெண்ட் அதாவது பிரிட்டிஷ்க்கும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பயங்கரமான ஒரு கோவத்தை வந்து ஏற்படுத்திச்சு. அண்ட் இன்டென்சிஃபைட் தி பொலிட்டிக்கல் அஜிடேஷன்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஸோ இப்போ மறுபடியும் பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து, அவங்களுடைய பொலிட்டிக்கல் இதை எதிர்த்து நம்ம போராட ஆரம்பிச்சிட்டோம். இம்பேக்ட் ஆஃப் டிப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சரில் இவங்களுடைய டிப்ரெஷன் வந்து எப்படி செலுத்துகிறாங்க. த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ டெல்ட் அ கிரேட் ப்ளோ டு இந்தியன் அக்ரிகல்ச்சர் அந்த இண்டிஜினஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சர்லேயும் நம்ம இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டார், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லைங்களா, அது மேலேயும் வந்து அவங்களுடைய அந்த பணவீக்கத்தை வந்து கொண்டு வந்து நம்ம மேலே செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த வேல்யூ ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ் டெக்ளைன் பை ஹாஃப் வைல் தி லேண்ட் ரெண்ட் டு பி பெய்ட் பை த பீசன்ட் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அவங்க விளைவிக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பாதி விலையாக குறைச்சிட்டாங்க. ஆனால் இவங்க கட்ட வேண்டிய ரெண்ட், வாடகையோ இல்லைனா அதுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய அந்த பேமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. அதை வந்து குறைக்கல, ஆனால் ப்ராடக்ட்ஸுடைய அமௌண்ட்டை மட்டும் குறைச்சிட்டாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கமோடிட்டிஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபார்மர்ஸ் டு தி ஸ்டேட் டபுள்டு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸஸ் எல்லாம் இவங்க குறைக்க ஆரம்பித்தோடனே இந்த ஃபார்மர்ஸுடைய அந்த ஃபார்மர்ஸுடைய இது வந்து அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. Farmers and Indian manufacturers therefore had to sell their gold and silver reserves to submit. ஸோ இப்போ அவங்களுக்கு நிறைய தேவைகள் ஏற்படுது. இப்போ ப்ராடக்ட்ஸுடைய அளவு குறைச்சிட்டாங்க, அப்போ பணத்துடைய அளவு குறைஞ்சிருச்சு, ஆனால் அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள்ட்ட இருக்கிற கோல்டு, சில்வரு எல்லா ரிசர்வ்ஸையும் விற்று தான் வந்து அவங்களுடைய அந்த இதை வந்து பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது ஃபார்மர்ஸ்க்கும் இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ்க்கும். த கிரேட் ஃபால் இன் ப்ரைஸஸ் ப்ராம்ப்டட் இந்தியன் நேஷனலிஸ்ட் டு டிமாண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் தி இன்டர்னல் எக்கானமி. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரைஸஸ் எல்லாம் நம்ம இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய ப்ரைஸஸ் வந்து குறைக்க ஆரம்பித்த உடனே இந்தியன் நேஷனலிஸ்ட் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களுடைய இன்டர்னல் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எக்கனாமி வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எதிர்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க, கொஷின் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இன் 1930s saw the emergence of the movement. ஸோ அந்த 1930s என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் என்ன பண்ணுறது, மிலிட்டன்ட் மாஸ் மூமெண்ட் நிறைய பேரை சேர்த்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் வந்து மாஸ் மூமெண்ட் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அதாவது போராட்டம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க 1930. த கால் கிவன் பை தி காங்கிரஸ் ஃபார் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்ஸ் எவோக்டு ட்ரிமெண்டஸ் ரெஸ்பான்ஸ் இன் ரூரல் இந்தியா. ஸோ இந்த காங்கிரஸ் வந்து இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட்னு ஒன்று பண்ணாங்க. அதாவது ஏதாவது அவங்க எது சொன்னாலும் நம்ம வந்து அதை வந்து ஒபே பண்ணாமல் இருக்கிறது, அதான் சிவில் டிசோபீடியன்ட் மூமெண்ட்னு சொல்கிறோம். ஸோ அந்த மூமெண்ட்டுக்காக, அந்த போராட்டத்துக்காக அழைப்பு கொடுக்கும்போது நிறைய மக்கள் வந்து, கிராமத்தில் இருந்த மக்கள் வந்து அதில் கலந்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லெஃப்ட் ரேடியலிசம் வாஸ் ஆல்சோ வெரி மச் இன் எவிடன்ஸ். ஸோ அந்த நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டது ஒரு பெரிய எவிடன்ஸாக இருந்தது. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ 1935 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. த பிரிட்டிஷ் ஹேட் டு அப்பீஸ் த இந்தியன் நேஷனலிஸ்ட் அண்ட் தி அவுட்கம் வாஸ் தி பேசேஜ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்ட் 1935. ஸோ நிறைய இந்த பெரிய பெரிய போராட்டங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தோடனே, நிறைய மக்களோட கூட்டம் இருக்க ஆரம்பித்தோடனே, பிரிட்டிஷ் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் இல்லையா. ஸோ அப்போ என்ன கொண்டு வராங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. திஸ் ப்ரொவைடட் ஃபார் கிரேட்டர் பவர் டு த லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இந்த 1935க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அதிகமான பவர் கொடுக்குறாங்க. அப்புறம் டைரக்ட் எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தலாம் அப்படின்ற பவர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம இந்தியாவுக்கு. இன் 1937 எலெக்ஷன்ஸ் the Congress won the resounding victory in most of the provinces. So 1937 and 1935 in Government of India Act pass பண்ணிட்டாங்க. அதன்படி 1937 எலெக்ஷன் நடக்குது. அதில் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க வந்து அதிகமான ப்ரொவின்சஸில் வெற்றி அடைஞ்சிடறாங்க. However, the decision of British to involve India in the Second World War without consulting the பாப்புலர் காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் ஃபோர்ஸ் லேட்டர் டு ரிசைன் ஃப்ரம் ஆஃபீஸ். ஸோ இப்போ செகண்ட் வேர்ல்டு வாரும் தொடங்கிருச்சு. இந்த கேப்பில் செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் இந்திய மக்களை வந்து போராட்டத்தில் அந்த செகண்ட் வேர்ல்டு வாருடைய போருக்கு கொண்டு போகும்போது இவங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவங்க அதை பண்ணுறாங்க. அப்போ இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஜெயிச்சவங்க எல்லாருமே அந்த காங்கிரஸ் ஃபுல்லாகவே வந்து ரிசைன் பண்ணிடுறாங்க அவங்களுடைய போஸ்டிங்கில் இருந்து. Thanks for watching my video. Take care.